வணக்கத்தனை நண்பர்களே, காலையில் இன்றைக்கி 7 மணிக்கே ஆரம்பித்தாச்சு. பாருங்க, மரத்தில் நம்ம ஆட்டு நாயகன் ஏறிட்டார். ஐயா காலையிலே கொண்டு விட்டாருங்க. எல்லாம் வளர்த்தி கோழுதாங்க. கண்ணு மரம்னாரு. பார்த்துக்குங்க, முடிச்சு விட்டார் இன்னைக்கு. பாருங்க நண்பர்களே, 3 பேர் சாம்பல் அடிக்க போயிட்டாங்க. இந்த மரத்தை ஏறாமையே விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படி பண்ணுறாங்க நண்பர்களே. இப்போ தான் ஒரு தோப்பு முடிச்சுட்டு அடுத்து கண்ணு தோப்புக்கு வந்துருக்குறான். பாருங்க, நம்ம வானர கூட்டமெல்லாம் வந்தனே பாருங்க, வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நவாப்பழம் மரம் பார்த்தனே நவாப்பழம் பூக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த சீசன் நீங்கள் நவாப்பழம் எங்கேயுமே இல்லைங்க, ஏதோ 1-2 மரத்தில் தான் இருக்குது. சரி, சுற்றி பார்த்தா எல்லாம் கண்ணு தோப்புதையா. நண்பர்களே, இன்றைக்கி அருமையான கிளைமேட்டு. பாருங்க, நம்ம குரு பாருங்க வளத்தில் எங்கே இருக்காருன்னு பாருங்க. கண்ணு தோப்புன்னு தான் கூட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக மேலே இருக்க வளர்த்தி தான் நமக்குன்ட்டாங்க. ஒரு வழியாக நம்ம குருவை கண்டுபிடிச்சாச்சுங்க. அப்படியே நம்ம வானரக்கோட்டில் எங்கே மேயுது? எங்கே மரத்தில் ஒன்றுமே தெரியலையா? பாருங்க, நம்ம குருவுக்கு பின்னாடி ஒருத்தர் ஏறுறாரு. கண்டுபிடிச்சாச்சு. இல்லை, ஆளுக்கு ஒரு மூலையில் ஓடிட்டாங்க. நம்மளை விட்டு தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. கண்ணு மரம் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டியாக இருந்தாங்க. கண்ணு மரத்தை ஒன்று காயில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நம்ம குருவை வந்து பிடிச்சாச்சுங்க. என்னப்பா, அவ்வளோதான் முடிஞ்சா? பாவுங்க, சுத்தம் பண்ணணுமா, அப்புறம் தான் கொலை கீழே வருமா. நாம் அங்கேருந்து நடந்தே வந்தாச்சுங்க. போப்பா தம்பி, கை கட்டி நிற்காத, போய் மரத்தை ஏறு. மரமே தானா? ஏறு ஏறு. கீழே பாரு, காய் வெட்டி போட்டிருக்கிறாங்க. மட்டை வெட்டில உடனே காய் வெட்டின்னு அர்த்தம். போய் அந்த மரத்தை பூட்டிக்கிறது. டேய், கீரை பாரு, ஆல்ரெடி 2 காய் வெட்டி போட்டிருக்கிறாங்க. வெட்டியே போடுவாப்பா. பாருங்க நண்பர்களே, காய் வெட்ட சொன்னா வந்து வேடிக்கை பார்த்துட்டு பூரா குஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. இப்படிலாம் வெட்டினா எப்படியா காய் வெட்ட முடியும்? ஏயா மாலை வணக்கம் நண்பர்களே. கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனு சார்ஜ் இல்லாதனால மீதி வீடியோ எடுக்க முடியல. அதனால் சாயந்தரம் வீடியோவோட கன்டினியூ பண்ணியாச்சு. சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மணி பாருங்க நண்பர்களே, மணி 4:15 ஆச்சு. 4:15 ஆரம்பிச்சிருக்கிறோம். ரெண்டாவது வீட்டு நண்பர்களே, அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து 3ஆவது வீட்டுக்கு போக போகிறோம். ஆமாம், என்ன பண்ணுறீங்க? பாவுங்க, நம்ம கோபி ரொம்ப கஷ்டப்படுறா. அப்படி முடிச்சாச்சு நண்பர்களே. 1 மணி நேரத்தில் முடிச்சாச்சு.